ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35 அதிகாரம் 7 வசனம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபுரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொற்கையும் நாணலும் உண்டாகும். வெட்டாந்தரை, வறண்ட நிலம், இதெல்லாம் கர்த்தர் செழிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். வலு சர்ப்பம் தாபரித்த ஸ்தலம் புல்லையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். அப்படி என்றால் அந்த நிலம் செழிப்பாகும். நம்முடைய வாழ்வில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் நாம் சில நேரங்களில் நாம் அனுபவிக்கிற காரியம் எப்படி இருக்கும்னா, ஒரு ட்ரை லேண்ட் போல ஒரு ட்ரையா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகள், பலவிதமான சம்பவங்கள் நடக்கும். நம்ம அதை உற்று கவனிக்கும் போது அது வெட்டாந்தரையா, ட்ரை லேண்டா, அதுல ஒரு நன்மையும் இல்லாததை போல இருக்கும். வறண்ட நிலம் அப்படிதான், வெட்டாந்தர பொட்டல் காடா கிடக்கிறது அப்படிதான். நம்ம வாழ்க்கை அப்படிதான் ஆகும். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, வெட்டாந்தரை எப்படி ஆகுமா? செழிப்பான வயல்வெளியை போல. வறண்ட நிலம், நீரூற்று. இப்ப நமக்கு வெட்டாந்தரையாய் கிடக்கிற இடத்துல ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவர். ஒரு ட்ரை லேண்ட், அந்த லேண்ட்ல தண்ணியே இருக்காது. ஆனா தண்ணி கரை புரண்டு ஓட பண்ணுகிற கர்த்தர் அங்க இருக்கிறார். அந்த நிலையை கர்த்தர் மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு சமயம் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் இந்த ட்ரை லேண்ட் என்று சொல்லுகிறதான அந்த வறண்ட நிலம், அதில் தண்ணீர் பார்க்க முடியாது. எப்பயாவது மழை பெஞ்சதுன்னா அந்த நிலத்துல தண்ணி வரும். அதுக்கப்புறம் அந்த நிலம் தண்ணீரை பார்க்க முடியாது. அப்ப அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போகும் பொழுது ஒரு மலை இடுக்கு, அதாவது 2 முகடுகளுடைய இடுக்கள், அதுல தண்ணீர் வந்து அந்த இடம் முழுவதுமே கரைந்து போயிருக்கிறது. அந்த கற்கள், பாறைகள் எல்லாம் கரைந்து போயிருக்கிறது. ஆனா அது ட்ரை லேண்ட். இங்க போய் எப்படி அப்படின்னு அவர்கள் மேலதிகமாக அதை ஆராய்ச்சி செய்கிறார். அப்ப அவங்க மேலதிகமாக ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த ஊர் ஜனங்கள் சொன்னது, மழை காலத்தில் அந்த பகுதியில், ஊர் பகுதியில் ஏற்படுகிற வெள்ளப்பெருக்கு அந்த வெட்டாந்தரை வழியாக கடந்து போகுமா. அந்த வெட்டாந்தரை வழியாக கடந்து போகும் பொழுது அது ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி அதுக்கப்புறம் ஆற்றை போல ஓடி மறைந்து போகுமா. எவ்வளோ தண்ணீர் வந்தாலும் அது சீக்கிரத்துல காணாமல் போயிருமா. அப்ப அந்த ஆராய்ச்சியாளர் கேட்குறாங்க, இங்க தண்ணி இருக்குமா? தண்ணி இருந்ததா? போன வருஷம் பெஞ்ச மழை அப்படியே தண்ணி இழுத்து வச்சது. அவர்கள் போய் ஒரு பாறையை, ஒரு சின்ன பாறை, அந்த பாறையை கஷ்டப்பட்டு 2 பேர் அந்த பாறையை நீக்கி அந்த பாறைக்கு அடியில் உள்ள மணலை, அந்த அந்த பகுதியை தோண்டுகிறார்கள். கொஞ்சம் தோண்டி பார்க்குறாங்க. பார்த்தா மேல கட்டாந்தரை, வறண்ட நிலம். ஆனா உள்ளுக்குள்ள போக போக அதுல ஈரப்பதம் இருக்கிறது, ஈரம் தெரிகிறது. ஏன்னா அந்த வெட்டாந்தரையில் அந்த பாறை அந்த தண்ணீரை பாதுகாத்திருக்கிறோம். அப்ப அது ஒரு செழிப்பான பூமியாக, தண்ணீர் இருந்தா செழிப்பான பூமியா மாறிடும். அப்ப ஆறுகளை கட்டளையிடுகிறது நம்ம தேவனால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும்.
ஆறுகள் வரும்பொழுது அங்கே இருக்கிற சின்ன சின்ன செடிகள், மரங்கள், முள்கள் அதெல்லாம் கொஞ்சம் செழிப்படைஞ்சிடும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பறவைகள், வித்தியாசமான விலங்குகள் அங்கே இருக்கிறது. நாளடைவில் தண்ணி இல்லைன்னா அந்த பறவைகள் எல்லாம், அந்த மிருகங்கள் எல்லாம் விலகி வேற இடத்துக்கு போயிடும். ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறது என்ன அப்படின்னா, வறண்ட நிலமா, வனாந்திரமா, இந்த இடத்துல நான் செழிப்பாக்குகிற கர்த்தர். அப்போ நம்ம நம்பிக்கை ஏற்றிருப்போம், என் வாழ்க்கையில் இனி எங்கெங்க வசந்தம், எங்கெங்க செழிப்பு, எங்கெங்க நன்மை, எப்போ திரும்பினாலும் நான் ஒடுங்கி போகிறேன். எல்லா பக்கத்துலையும் எனக்கு அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி. ஆனால் எனக்கு எப்பக்கத்தில் திரும்பினாலும், அப்போ நான் இப்படி அடிப்படுறதுனால, நான் பலவீனப்படுறதுனால, நான் போராட்டத்தை அனுபவிக்கிறதுனால ஆண்டவர் என்னை கைவிட்டாரா, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரா? இல்லை. அதை செழிப்பாக்க ஒரு ஆயத்தம் உள்ள தேவன். அதை செழிப்பாக்குவார். எப்ப செழிப்பாக்குவார்? ப்ரிப்பரேட்டரி. நாம் சரியான ஆயத்தப்பட்டு விட்டோம் என்றால் நமக்கு அந்த செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். இப்போ இஸ்ரவேல் தேசத்தை 1947, 48 இந்த பகுதிகளில், அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட நிலங்கள். அந்த தேசம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட, பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அந்த இடங்கள் வாங்கி கொடுத்து அது ஒரு தேசமாய் உருவான இடம். அது அப்படி அவர்கள் வாங்கி கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல நீங்கள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா டெசர்ட், வனாந்திரம், வறண்ட நிலம், தண்ணீர் இல்லை. மேலே பார்த்தா வறண்ட நிலம், நீங்கள் எங்கே பார்த்தாலும் வறட்சி தான், வனாந்திரம் தான், டெசர்ட் தான். வில்டர்னஸாக இருக்கும், டெசர்ட்டாக இருக்கும், அப்படிதான் இருந்துச்சு. ஆராய்ச்சியாளர்கள் அங்கே வந்த உடனே 2 விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்தார்கள். ஒன்று, இங்கே தண்ணீரை கொண்டு வர முடியுமா, இங்கே தண்ணீர் கிடைக்குமா, ஒன்று. 2வது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே விவசாய நிலங்கள் இருந்தது. விவசாய நிலம் இருந்துச்சு. அங்கே தண்ணீர் ஓடினதற்கான அடையாளங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் நீரூற்றுகள் அங்கே இருந்ததற்கான அடையாளங்கள். ஏன்னா எல்லாத்தையும் துருத்தி போட்டாச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா, அதை மீண்டும் அந்த துறவுகளை தோண்டினபோது தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரை ஊருக்குள்ளே கொண்டு வந்தார்கள். இது ஒரு பக்கம். 2வது விஷயம், அங்கே ஆராய்ச்சி செய்த பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கண்டுபிடித்தார்கள். ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த நிலத்துக்கு அடியில் எத்தனையோ மில்லியன் கேலன் தண்ணி, அது பல ஆண்டுகளுக்கு வரக்கூடிய தெளிந்த தூய்மையான தண்ணீர் கண்டுபிடித்தார்கள். இப்ப கண்டுபிடிச்சதோடு நிறுத்திட்டாங்களா? இல்லை. வனாந்திரம் தாங்க, வறண்ட நிலம் தாங்க, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா அந்த நிலத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த தண்ணீர் எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கல்ல, சும்மா விட்டாங்களா? நம்ம ஆட்கள் அதை வேறொரு இடத்துல இருக்கிறது தண்ணீர், அதை இவர்கள் எடுத்து விவசாயம் ஊருக்குள்ள செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரி விவசாயம் கேட்குறீங்க? அவங்க செய்த விவசாயம் எல்லாம் மற்ற எங்கேயுமே செய்ய முடியாது. ஒரே இதில் தோட்டம், கொஞ்சம் தூரத்தில் உருளைக்கிழங்கு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் டூலிப் ஃப்ளவர், அந்த பூ சாகுபடி, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் திராட்சை தோட்டம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒலிவ தோப்பு. யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆண்டவர் வறண்ட நிலமாக இருந்துச்சு, வனாந்தரமாக இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகள் அதில் வந்தார்கள். தேவன் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு அது செழித்த பூமியாக நிற்குது. நீங்கள் கூட
வறட்சியில் இருக்கிறீங்க, பல தேவையோடு இருக்கிறீங்க, பல தேவைகள் வெளியில் சொல்ல முடியவில்லை, பல கஷ்டங்கள், நெருக்கடிகள், போராட்டத்தின் மேல் போராட்டத்தை நான் அனுபவித்து வருகிறேன். இது எப்பொழுதும் மாறும். கவலையோடு இருக்கீங்கல்ல, நீங்க ரொம்ப கவலைப்பட்டு தானே இருக்கீங்க. இதை மாற்றுகிற கர்த்தர் உங்க கூட இருக்க, அவரை பார்க்கணும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் எங்கே இருக்கிறது தேடினார்களோ, அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தின் நீரூற்றி எங்கே இருக்கிறது என்று நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு அது அடையாளம் கண்டுபிடிக்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அப்ப இல்லைன்னா நான் என்ன குறைவோடு கூட இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் என் இடத்துல இல்லை என்பதை ஆராய்ச்சி செய்து அவர் என்னோடு கூட வாசம் பண்ணுவதற்கு நான் இடம் கொடுக்கணும். அவர் வந்துட்டா அந்த இடம் செழிப்பு, அந்த இடத்துல நன்மை உண்டாகும், ஆறுகள் உண்டாகும். பாருங்களேன், இயேசுவின் இடத்துல ஒரு மனிதன் வருகிறான், பிறவி குஷ்டரோகிங்க. அவன் வந்து இயேசுவின் இடத்துல வர்றான். அவன் கேட்குறான், உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கிறேன், இல்லைன்னா நான் இங்கேருந்து போக முடியாது, ஏன்னா என்னை வந்து கல்லால் அடித்து கொண்டு போட்டுருவாங்க. நான் வந்து மலையில் நீர் பேசி கொண்டிருக்கிறேன், நான் இங்கே வந்திருக்கிறேன், திரும்ப நான் உயிரோட வீட்டுக்குள்ளே போக முடியும், வீட்டுக்கு அந்த பகுதிக்கு போக முடியாது, குஷ்டரோகிகள் தங்கி இருக்கிற பகுதிக்கு, ஏன்னா கல்லால் அடித்து கொள்ளும்படி மோசே கட்டளையிட்டிருக்கிறான். இயேசு உடனே சொன்ன, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று அவனை தொட்டு சுகமாக்கினான். தீட்டு என்று மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவனை தொட்டு சுகமாக்கினான். அதுல ஒரு விஷயத்தை கவனிங்க, இயேசு எங்கே இருக்கிறார் என்று அவன் அறிந்து அவரிடத்தில் வந்து விட்டான். அப்படின்னா இயேசு எங்க இருக்கிறார், பரலோகத்திற்கு, அதனால நான் அங்க போகணும், இல்லை இங்க இருக்கிறேன் அங்க போகணும், அப்படி இல்லை. என் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறதை, என் கூட என்னை வழி நடத்துகிறதை, ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறதை, மீட்பை உறுதிப்படுத்துகிறதை நான் அறிந்து, என்கிட்ட என்ன குறைவு இருக்குன்னு அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணி, அதை கிளியர் பண்ணிட்டு, அதை அகற்றிட்டு ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருந்தால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதுல ஒரு குறைவும் இருக்காது, செழித்து பூத்து குலுங்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். வலு சர்வம் இருந்துச்சு, அது இப்பொழுது புல்லும் குறுக்கும் விளைந்ததான நிலமாய் மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவதுதான் அவருடைய காரியம். நாம் நம்மை நாமே ஆராய்ந்து, நாம் எந்த இடத்துல தேவனை விட்டு விலகி இருக்கிறோம், என்ன காரியங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையில பிரிவை உண்டாக்கி இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதில் ஒப்புரவாகிவிட்டால், கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணினால் அங்கே அற்புதங்கள் நிச்சயம் காண முடியும். ஆமென். ஆமென்.